என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடைவதற்காக இருக்கிறாய். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை இந்த ஒரு விஷயத்தை. அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. 1000 பேர் உன்னுடைய மனதை குழப்புவதற்காக ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். அதில் நீ மனம் குழம்பியும் இருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் மனம் குழம்பி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கெதற்கு? உனக்கு அம்மா அப்பா அனைத்தும் நான் இருக்கும் பொழுது உனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எதற்கு? நல்லது நடக்கும் தங்கமே. பேரு அன்போடு பேரு இன்பத்தோடு நான் உன்னை சுற்றி சுற்றி வரும் பொழுது எப்படி தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயம் உன்னை சுற்றும்? கெட்ட விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி இல்லை. நல்ல விஷயங்கள் சாய் என்றுமே இருக்கிறேன். சாயுடைய அனைத்து விஷயங்களையும் கூடிய சீக்கிரமாகவே தெரிந்து கொள்வார். சாய் எதற்காக திட்டம் போடுகிறேன், எந்த ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அனைத்து விஷயங்களையுமே நீ தெரிந்து கொள்வார். காலம் முழுவதும் இந்த சாயுடைய அனைத்து யோசனைகளையும் தெரிந்து கொள்வார். ஒரு தெய்வமோ இல்லை ஒரு நண்பனோ யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், மிக 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 பிடித்திருக்கிறது ஒரு நபர் என்றால் அந்த நபரிடம்தான் போய் அடிக்கடி பேசுவார்கள். ஏனென்றால் மிகவும் பிடிக்கும். அதுபோல எனக்கு உன்னை அதிகமாகவே பிடிக்கும். அதனால்தான் நான் எப்பொழுதுமே உன்னை பார்த்தால் சுற்றி சுற்றி வருகிறேன். நீ கூட நினைப்பாய், சாய் என்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வருகிறார் என்று. அதற்கு காரணம் என்ன? நீ எனக்கு மிகவும் நெருக்கமான பிள்ளை. எந்த தவறையும் செய்யாமல், யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெட்டதும் செய்யாமல், உன் வாழ்க்கை உண்டு நீ உண்டு என்று மனதில் எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாய். உடம்பில் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமோ மனதிலும் அதே ஆரோக்கியம் முக்கியம். ஏன் தெரியுமா? இங்கு சிலருக்கு மனதால் ஆரோக்கியமே இல்லை. எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி எந்த விஷயத்தை செய்வோம், எந்த கோளாறுகளை செய்வோம் என்றுதான் திட்டம் போடுகிறார்கள். அது போன்ற இருப்பவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ உன் மனதால் ஆரோக்கியமாக இருக்கிறாய். யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது. அவரவர்களுடைய வாழ்க்கையை வாழட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம் என்று. சிலர் இதை சுயநலவாதி என்கின்றார்கள். சுயநலம் இங்கு யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் சுயநலம் இருக்கிறது. எல்லாருமே வாழ்க்கையில் சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் என்ன சொல்லிக் கொள்வார்கள்? எனக்கு சுயநலம் இல்லை என்று. சுயநலம் யாருக்கு இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏன் என்றால் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மற்றவருடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தான் வாழ்ந்தான் மட்டும் போதும் என்று நினைப்பது சுயநலம்தான். ஆனால் தான் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவருடைய வாழ்க்கையை கெடுப்பதும் அதைவிட பயங்கரமான சுயநலம்தான். இங்கு நிறைய பேர் அப்படித்தான். வெளியில் நல்லவர்கள் போலும் உள்ளுக்குள் நிறைய கெட்ட விஷயங்களையும் செய்து நாடகம் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் எதையும் நினைத்து பயப்படாது. நன்மைகள் உன் வாழ்க்கையில் தொடரும். இனிமேல் வரும் காலகட்டங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும் என்பதை நீ தீர்மானமாகவே நம்பலாம். புரிகிறதா? வாழ்வில் எதுவாக இருந்தாலும் சரிதான். யார் எது சொல்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் கைகூடும் பொழுது பல பேர் பலவிதமாக யோசனைகள் சொல்லி கெடுத்து விடலாம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் கெட்ட விஷயம். கெட்ட விஷயம் உனக்கு சுற்றுகிறது என்றால் அது பேச்சை கேட்கக்கூடாது. ஏனென்றால் நல்லது நடந்து விடுமோ என்று ஒரு பயத்தால் தான் கெட்டதுகள் சுற்ற ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் பிரச்சனை கொடுகிறதே என்று பயப்படாது. நாளுக்கு நாள் பிரச்சனையானது வருகிறதென்றால் கர்மவினையானது முடிந்துவிட்டது, முடிய போகிறது, கூடிய சீக்கிரம் நல்லது தொடங்கும் என்று நினைத்துக்கொள். பல பேருக்கு உதாரணமாகத்தான் இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர ஒரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே துன்பம் என்ற ஒரு விஷயத்திற்கு இடம் கிடையாது. நல்லது நடக்கட்டும் தங்கமே. யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும்.
உன் முடிவிலிருந்து மாறாதே. நீ நினைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். நிறைய கோளாறுகளை செய்துவிடவும், நிறைய விஷயங்களை உனக்கு பிடிக்காததை செய்துவிடவும் தான் இங்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நல்ல நல்ல விஷயத்தை செய்வதற்கு எங்கள் ஆட்களுக்கு எப்பொழுதும் மனமில்லை. பொறுமையாக விடு. ஏன் அடுத்தவர்களை பற்றி பேச வேண்டும்? நமக்குத்தான் தெய்வம் இருக்கிறார், நமக்குத்தான் எல்லா விஷயத்தையும் சொல்வாரே என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. சாயை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் எப்பொழுதும் செய்ய முடியாது. இந்த சாய் உன் கர்மவினைக்காக கஷ்டம் கொடுத்தேன், கர்மவினையை கழித்தேன். இனிமேல் நல்லது தரப்போகிறேன். இதை மீறி நடுவே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு நேரமும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு திருப்பங்களும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாகவே முன்னேறி மற்றவர்களுக்கு நான் எப்படி முன்னேறிவிட்டேன் பார்த்தியா என்று காட்டும் அளவுக்கு முன்னேறுவீர்கள். பொறாமை பிடித்த உலகம் அப்பொழுதும் பொறாமைதான் படும். பரவாயில்லை, படட்டுமே. அதனால் என்ன? உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உனக்கான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து வாழ வைக்க உனக்கு ஒரு தாய் ஒரு தந்தையுமாக இந்த சாய் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது. நிறைய நேரம் நிறைய விஷயத்தை பார்த்து சோர்ந்து விட்டாய். இவ்வளவு உழைக்கிறோமே, என்ன செய்ய போகிறோம், என்ன ஏது என்று. ஆனால் நீ உழைப்பதற்கு நிச்சயமாக தக்க நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்பொழுது கால நேரம் இப்படி இருக்கலாம், ஆனால் கூடிய விரைவில் உனக்கு ஓர் அற்புதமும் ஓர் அதிசயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் உனக்கு கிடைத்திடும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கூடிய சீக்கிரமாகவே உணர்ந்து பல மாற்றத்தையும் பல சந்தோஷத்தையும் நீ தெரிந்து கொள்வாய். சாய் இருக்கிறார் என்று இதுவரைக்கும் சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சந்தேகமெல்லாம் போய் உன் வாழ்க்கையில் நன்மைகளானது மலரப்போகிறது. பொறுமையாக இருங்கள். நான் தான் இருக்கிறேனே, உனக்கு வேறென்ன கவலை? இந்த வாழ்வில் முன்னும் பின்னும் எல்லா பக்கத்திலும் இந்த சாய் இருப்பேன். இந்த சாய் நிச்சயமாக உனக்கான அனைத்து உதவிகளையும் செய்வேன். கூடிய சீக்கிரம் உன் வளர்ச்சியை பார்த்து நீயே பிரமிப்பாய். மற்றவர்கள் என்ன பிரமிப்பது, நீயே பிரமிப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை அடையும் நாள் நெருங்கிவிட்டது. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டங்களானது விலகட்டும், ஐஸ்வர்யங்களானது உன்னை வந்து சேரட்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.